ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்கிறேன். 11வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, புரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு புத்திமதி சொல்லுகின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் யாருக்கு புத்திமதி சொல்லுகிறார்? ஆதி திருச்சபையில் அல்லது எருசலேமில் உருவான அந்த சபை இருக்கிறதல்லவா, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு இந்த எருசலேம் பட்டணத்திலே முதல் சபை உருவானது. இந்த சபையிலே ஆரம்பிக்கும் போது 120 பேர். ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலேயே ஒரே நாளிலே 3000 பேர், 5000 பேர், இப்படி திரளாய் மக்கள் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு என்று வைராக்கியமான சாட்சிகளாய் மாறினார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அங்கிருந்த யூதர்களுக்கு, அங்கிருந்த மத தலைவர்களுக்கு ஏற்கனவே இப்போ தானே இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க, ஒரு 50 நாளுக்கு முன்னாடி. அவங்களுக்கெல்லாம் இது பொறுத்து கொள்ள முடியாமல் போனது. ஊக்கமாய் சொன்னார்கள், உறுதியாய் சொன்னார்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அறைகூவல் விடுத்தார்கள். பெரிய வீர முழக்கம் விட்டார்கள். இவர்களுடைய தைரியம், அவருடைய பேச்சு இதை எதிர்த்து நிற்க அங்கிருந்த மதவாதிகளால் கூட அவர் போயிற்று. ஆனாலும் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஏக கூட்டமாய் இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் பல பகுதிகளிலே சிதறி போனார்கள். கிட்டத்தட்ட பல நாடுகளுக்குள்ளே சிதறி போனார்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே காணப்பட்ட அநேகர் அவர்களோடு கூடவே அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே போய் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ பல பகுதிகளுக்கு பிரிந்து சென்றார்கள். பஞ்சம் பிழைப்பதோடு அதோடு கூட தங்களுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கவும் அவர்கள் தீர்மானித்தார்கள். ஆகவே இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறிப்போன கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். சிதறிப்போன கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு பல விஷயங்களை எழுதுகிறார். என்ன எழுதினார்? நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனீங்க, சொத்தை இழந்துட்டீங்க, வீட்டை இழந்துட்டீங்க, சில அருமையானவர்களை சாக கொடுத்துருக்கீங்க, சொந்த பந்தங்களை இழந்துட்டீங்க, நல்ல வேலை இருந்துச்சு, வேலையெல்லாம் இழந்துட்டீங்க, பல இடங்கள் அகதிகளாக நீங்கள் போய்விட்டீர்கள். என்றாலும் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் விசேஷமானதை வச்சிருக்கார். இந்த பூமிக்குரியதெல்லாம் வாடக்கூடியது, அழியக்கூடியது, தற்காலிகமானது. வாடாததும் அழியாததும் நித்தியமாய் நிலை நிற்கக்கூடிய சொத்துக்களை ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பூமியில் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறதே, அதை பார்க்கிலும் உங்களுடைய விசுவாசம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறபடினால் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதனைக்கு உட்படுத்தப்படாத விசுவாசம் நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே இந்த சோதனைகள், இந்த போராட்டங்கள், இந்த பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளே நீங்கள் உற்சாகமாக இருங்க. நீங்கள் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பெல்லாம் மிகவும் மேன்மையானது. இதை பழைய ஏற்பாட்டில் இருந்த பக்தர்கள் அறிந்து கொள்ள நினைத்தார்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி ஒரு கிருபை பெற்ற ஜனங்களை குறித்து பரலோகமே இப்பொழுது உற்று பார்க்கிறது. தேவதூதர்கள் கூட இது என்ன ஆண்டவர் இவ்விதமாய் இந்த ஜனங்களோடு இவ்வளவு நெருக்கமாய் வாழ்கிறார் என்று யோசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. தேவதூதர்கள் கூட இந்த ரட்சிப்பின் திட்டத்தை மிகவும் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதுகிறார்.
ஆக இப்படிப்பட்ட தேவனுடைய மகா பெரிய கிருபையை அனுபவித்தவர்களாகிய நாம் தேவனுடைய மாளிகையாக நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக இருக்கிறீர்கள். இயேசுவாகிய மூலைக்கல், இயேசுவாகிய அஸ்திவாரம், அந்த அஸ்திவாரத்தின் மீது நீங்கள் உறுதியாய் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். ஆகவே நீங்கள் இப்பொழுது விசேஷித்தவர்கள். நீங்கள் முந்தி இரக்கம் பெறவில்லை, இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். முந்தி நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, ஆனால் இப்பொழுதோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் சம்பத்தாயும் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையை நான் வழங்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு புத்திமதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இவர் கொடுக்கிற இந்த புத்திமதி மிகவும் முக்கியமானது. சூழ்நிலையை அறிந்தவர், இந்த ஜனங்களோடு தனிப்பட்ட நெருக்கம் உரியவர். இந்த பகுதிக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய ஜனங்களை கட்டி எழுப்பினார், சத்தியத்தை போதித்து. இப்பொழுது தூர இருந்து கொண்டு வயது முதிர்ந்த இவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்திலே அவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் முக்கியமானது. ஏதோ தெரியாத ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையோ புத்திமதியோ அல்ல. பல நேரங்களில் நமக்கு சிலர் புத்திமதிகளை சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் சொல்லுகிற புத்திமதி நமக்கு ஒத்துப்போகாது. அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளாமல், நம்முடைய இந்த சிக்கலின் ஆழங்களை அறியாமலேயே பல நேரங்களிலும் நமக்கு புத்திமதிகளை சொல்வார்கள். அவர்களுக்கு தோன்றினதை சொல்வார்கள். மேலோட்டமாக ஒருவேளை தட்டி கொடுத்த மாதிரி இருந்தாலும் ஆழமான காயங்களை ஆற்றாது. ஆனால் இங்கே நாம் கவனிக்கிறோம், இவர் கொடுக்கின்ற புத்திமதி அப்படிப்பட்டதல்ல. பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே இந்த தேவனுடைய மனுஷன் இந்த தெய்வ ஜனங்களுக்கு கொடுக்கின்ற புத்திமதி பிரியமானவர்களே என்று ஆரம்பிக்கிறார். 11, 12 இந்த ரெண்டும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஐ beseech you, நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஐ அட்வைஸ் யூ, உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள். அந்நியர்களும் பரதேசிகளும் தானா? அந்நியர்களும் பரதேசிகளும் தானா? உண்மைதான். இவங்க இப்போ போய் எருசலேமை சேர்ந்தவங்க நிறைய யூதர்கள், இவர்கள் இஸ்ரவேலர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். எருசலேமிலே பெரிய பாடுகளும் உபத்திரவங்களும் வெடித்து சிதறியது. கிறிஸ்தவர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? அந்நிய நாட்டிலே அகதிகளாக அவர்கள் அலைந்து திரிய போயிருக்கிறார்கள். அந்நிய நாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே வாசிக்கலாம் இல்லையா? பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா, இந்த மாதிரி தேசங்களில் நிறைய விசுவாசிகள், புதிய விசுவாசிகள் சிதறி போயிருக்கிறார்கள். அந்நியர்கள் தானா? பரதேசிகள் தானா? இங்கேருந்து இன்னொரு இடத்துல பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறாங்க. உயிர் பாதுகாப்புக்காக போயிருக்காங்க. குடும்பங்களை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம பிள்ளைகள் நமக்கு கிடைக்காது, செத்து போயிடுவோம், கொன்றுவாங்க, பயத்தில் போயிருக்காங்க. ஆனால் இதுவும் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எங்கும் சிதறி போனவர்கள் சும்மா இருக்கலைங்க. அவர்கள் இயேசுவை கிசுகிசுத்தார்கள். அவர்கள் எல்லா இடத்துலையும் they gossiped about Jesus. they gossiped Jesus. அவங்க இயேசுவை கிசுகிசுத்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் போய் இயேசுவை குறித்து பேசினார்கள். அதனால் சபை எப்படி வெடித்து பரவுகிறது பாருங்கள். சபை எங்கும் பரவ ஆரம்பித்தது. அப்போ உபத்திரவத்திற்கு பின்னாடியும் ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு ஆட்சி இந்தியாவில் வரணுங்கிறதுல தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆட்சி வரணுங்கிறது தேவனுடைய திட்டம் இருக்கிறது. தேவனுடைய நித்திய திட்டத்தை எந்த ஆட்சியாளர்களாலையும் சிதைக்கவே முடியாது, சிதறடிக்க முடியாது. ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய சபையை கட்டி எழுப்புகிறார்.
சிறைச்சாலைகளில் நிறைய ஊழியக்காரங்களை அடைச்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய மகத்தான திட்டம் என்ன தெரியுமா ஆண்டவருக்கு? சிறைச்சாலைகளுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போகணும் என்பது. சிறைச்சாலைகளுக்குள்ள கொடிய கைதிகள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஊழியக்காரங்க போன உடனே கைதிகளே போட்டு அடிக்கிறாங்க, அடிக்க வைக்கிறாங்க. ஆனால் சில நாளில் அவர்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபிக்கிற ஊழியர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுடைய உள்ளங்களை கர்த்தர் அசைக்கிறார். கொஞ்ச நாளில் நீங்கள் பார்ப்பீங்க, அநேகர் இந்த உத்தரப்பிரதேசத்தில் கொடூர கைதிகளாக இருந்தவர்கள், கொலை கைதிகள், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க போகிறார்கள். ஆண்டவருடைய சுவிசேஷம் வல்லமையானது. இது மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சம். இது ஊடுருவத்தான் செய்யும். எங்கெல்லாம் எத்தனையோ அதிகாரிகள் மாறப்போகிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு ரகசிய திட்டம் இருக்கிறது. எவ்விதமாய் சுவிசேஷம் பரவுகிறது, தேசம் தேவனுடைய பக்கமாய் திருப்பப்படுகிறது. ஆகவே யாரும் தேவனுடைய திட்டத்தை எவராலையும் சிதைக்கவே முடியாது. இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் வைராக்கியத்தோடு இருக்கிறார். இன்றைக்கும் பாதாளத்தின் அதிகாரங்கள், வல்லமைகள், வாசல்கள் எதுவும் சபையை மேற்கொள்ள முடியாது. தேவன் அதனுடைய தலைவராக இருக்கிறார். சபையின் அஸ்திவாரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். சபையின் மூலைக்கல் இயேசுவாக இருக்கிறார். ஆகவே பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இவைகளெல்லாம் தேவனுடைய ஜனங்களை இன்னும் பலப்படுத்தும், இன்னும் ஆண்டவருடைய பக்கமாய் நெருக்கும், இன்னும் சுவிசேஷம் வெடித்து பரவுவதற்கு அது மிகவும் உபயோககரமாக இருக்கும். நசுக்க நசுக்க பெருகி கொண்டே போவார்கள். மூட்டை பூச்சியை நசுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய பெருகிடுமா. கிறிஸ்தவர்களை நசுக்காதீங்க, பெருகிடுவாங்க. நசுக்க நசுக்க பெருகிடுவாங்க, குட்ட குட்ட வளருவாங்க, வெட்ட வெட்ட தழைப்பாங்க. இது தேவனுடைய ஜனம். இந்த ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் வேறு எந்த ஜனமுமே இல்லை இந்த பூமியில். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் எவ்வளோ அக்கினி பிடிச்சு எரிஞ்சாலும் அந்த முள்செடி எரியாது. இதுதாங்க பெரிய ஆச்சரியம். இதுதான் பெரிய ஆச்சரியம். யாருக்கு? மோசேக்கு. குபீரென்று ஒரு செடி தீப்பிடித்து எரிகிறது, பற்றி எரிகிறது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த செடி எவ்வளவு எரிந்தாலும் அது வாடவே இல்லை, அது எரிந்து சாம்பலாகவே இல்லை. இது என்ன ஆச்சரியம் என்று நெருங்கி போகணும்னு நினச்சி நெருங்கி போகிறாரு. அப்பொழுது கர்த்தர் பேசுகிறார், மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று ஆண்டவர் சொன்னார். பேச ஆரம்பித்தார். நான் இந்த முட்செடியின் நடுவில் இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனம் ஒரு முட்செடி தான். பக்கத்தில் போனால் குத்தத்தான் செய்யும். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஏதும் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த ஜனங்கள் தேவனை சோதித்து பார்க்கிறார்கள், அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறார்கள். ஆனாலும் இந்த ஜனத்தை கர்த்தர் நேசிக்கிறார். எவ்வளோ அக்கினி பற்றி எரிந்தும் இந்த முட்செடி அணையவே இல்லை. பாடுகள் என்ன, போராட்டம் என்ன, வேதனை என்ன, உபத்திரவம் என்ன, கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளோ வந்தாலும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால் அவர்களை இந்த அக்கினி அணைக்க முடியாது. இது தொடர்ந்து நிற்கும். அந்த அக்கினி சூளையிலும் இது நிற்கும். அவர்கள் நடுவிலே கர்த்தர் உலாவி வருவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி அவிக்க முடியவில்லை. அவருடைய ஒரு முடி கூட கருகவே இல்லை. ஒரு அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மீது இல்லை. ஆனால் அவர்கள் மீது இருந்த கட்டுகள் அறுந்து போனது. உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள் நம்முடைய கட்டுகளை எரித்துவிடும். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை அது சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறீர்கள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். நீங்கள் யார்? அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறீர்கள். ஏலியன்ஸ் அண்ட் சோர்ஜனர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த அந்நியர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை பெராக்கோஸ், PAROIKOS, பரோக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இந்த பொராய்கோஸ் அப்படின்னு சொன்னால்
என்ன அர்த்தம் அப்படின்னு மூல பதத்தில் பார்க்கும்போது பக்கத்திலேயே குடியிருப்பது என்று வருகிறது. டு டுவெல் நியர், லிவிங் இன் அ ஃபாரின் லேண்ட் அலாங் சைடு. இன்னொரு அந்நிய தேசத்தில் பக்கத்திலேயே குடியிருப்பது, அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் பக்கத்திலேயே குடியிருப்பது, அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமாகிறது. இன்னொரு விதமாக சொன்னால் இது ஒரு தற்காலிகமான ஒரு குடியிருப்பு. அந்நியர்கள் அப்படின்னு சொன்னால் தற்காலிகமான ஒரு குடியிருக்க வந்தவங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இப்போ யோசிங்க, அந்நியர்கள் அப்படின்னா யார்? நம்ம சில நேரங்களில் சில ஊருக்கு அந்நியர்களாகிடுவோம். அங்கே போய் நீண்ட காலம் தங்கியிருந்த பிறகு நம்ம ஒருவேளை அந்த ஊருக்கு சொந்தக்காரங்களாக பிறகு மாறலாம். நம்முடைய பூர்வீகம் ஒருவேளை வேறு இடமா இருக்கும். அப்போது இந்த பூர்வ குடிகளோடு அங்கே அந்த ஊருக்கு சொந்தமானவங்க, அந்த இடத்துக்கு அந்த நாட்டுக்கு சொந்தமானவங்களுடையோடு கூட சேர்ந்து தங்குவது, லிவிங் அலாங் சைடு இன் அ ஃபாரின் லேண்ட் அப்படின்னு வருது. ஒரு தற்காலிகமான டெம்பரரி ரெசிடெண்ட், தற்காலிகமாக நம்ம தங்கியிருக்க கூடியவங்களுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை அந்நியர்கள், பரதேசிகள் அப்படின்னு போட்டிருக்கு. பரதேசிகள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், பில்கிரிம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பரபீடிமோஸ் அப்படின்னு பேர். பரபீடிமோஸ், பிஏஆர், பர், எப்பிடமோய்ஸ், EPIDEMOIS. இந்த பர் அப்படிங்கிறதுனா இணையா, பேரலான்னு எல்லாம் சொல்கிறோம்ல, இணையா. எப்பிடமோய்ஸ் அப்படின்னா ஒன்கு பாசஸ் நியர், அப்படியே கடந்து போவது. இது ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான அர்த்தம் இருக்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது அந்நியர்கள் அப்படின்னா இன்னும் ஒரு அந்நிய நாட்டில் அவங்களோடு கூட சேர்ந்து நாம் பக்கத்தில் குடியிருப்பது, அந்த அர்த்தம் வருது. இந்த பரதேசிகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா கடந்து போவது, ஒன் ஹூ பாசஸ் நியர். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறி நீங்கள் ரோட்டில் போகும்போது அந்த வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுக்க வந்து உங்களை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் போகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தூரத்தில் பார்த்தா மெல்ல நகர்ந்தமாக இருக்கும், பக்கத்தில் பார்த்தா வேகமாக நகர்ந்தமாக இருக்கும். அப்போ வேகமாக அது ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே அது ஓடலை. நீங்கள் உட்காந்துருக்கிற ட்ரெயின் தான் வேகமாக போய்கிட்டு இருக்கு, உங்கள் பஸ்ஸு தான் அப்படி வேகமாக போகுது, அந்த மரம் அங்கே தான் நிற்கிது. ஆனால் நமக்கு என்ன தோணும், அந்த மரங்கள் வேகமாக போகிற மாதிரியும் அங்கே இருக்கிற ஜனங்கள் வேகமாக பின்னாடி போகிற மாதிரியும் அப்படியெல்லாம் நமக்கு தோணும். ட்ரெயினில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் அது நல்லாவே தெரியும். அது ஒரு நீண்ட அங்கிட்ட ஒரு குன்றை பார்ப்பீங்க, அந்த குன்று மெல்ல நகர்ற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே நகர்ந்து போயிடும். அது அங்கே தான் இருக்குது. நாம் ட்ரெயினில் போகிறோம், நாம் பேசஞ்சர், நம்ம அதை பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பரதேசிகள்ங்கிற வார்த்தைக்கு கடந்து போகிறவர்கள். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அர்த்தம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்நியர்கள் அப்படின்னா இன்னொரு அந்நிய நாட்டில் நாம் அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுக்கு பக்கத்தில் நாம் தற்காலிகமாக குடிசை அமைச்சோ வீடு அமைச்சோ நம்ம அங்கே குடியிருக்கிறோம். ஆனால் அது நமக்கு நிரந்தரம் அல்ல, நம்ம அந்நியர்கள். இன்னும் ஒன்று, பரதேசிகள் அப்படின்னா நம்ம வேகமாக பயணித்து போய்கிட்டு இருக்கிறோம், அதை கடந்து போய்கிட்டு இருக்கிறோம், அந்த இடத்த கடந்து போகிறோம், இந்த இடத்த கடந்து போகிறோம். இப்போது ரெண்டையும் நீங்கள் சும்மா ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம வேத புஸ்தகத்தில் சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தான். இவ்வளவே சாராளுடைய வயது.
கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி, அவங்க தாங்க அங்கே இருந்த பூர்வ குடிகள், கானான் தேசத்தில் தான், ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல தான், நீ கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கி பார், நீ பார்க்குற இந்த தேசமெல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னார்ல, நீ அலைந்து காலால் நடந்து அலைந்து திரிகிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்னார்ல, அந்த கானானில் இவர் ஒரு கூடாரம் போட்டு, கூடாரம் ஒரு இடத்துல இல்லை, அங்கங்கே பேத்து போயிட்டே இருப்பார். இப்போது இந்த கீரியாத் அர்பாவிலே, எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்து போனால், அப்போ என்ன செய்கிறாரு, இவருக்கு இன்னும் சொந்தமாக ஒரு பூமி இல்லை அந்த அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு. அப்போது பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்துலேருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, அவங்க தான் அந்த பூர்வ குடிகள், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். நான் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறேன்? அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும், ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் அப்படின்னு கேட்டார். அவங்க சொல்கிறாங்க, ஐயோ உங்களுக்கு எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க, தேசமே உங்களுக்குள்ளது, நீங்கள் எங்கே வேணாலும் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை அப்படின்னு சொல்லி விலை கொடுத்து ஒரு இடத்த வாங்குறார். மக்பேலாங்கிற இடத்த அதை வாங்குறாரு, அதை அதில் அடக்கம் பண்ணுறார். இவர் சொல்கிறாரு, நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். அப்படி ஒரு மனநிலை ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆண்டவர் இந்த தேசம் முழுவதும் உனக்கு தான் சொல்லியிருந்தாரு, எல்லா இடமும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் அதை வேலி போட்டு உடனே கல்லை நட்டு எழுதி வச்சு இதெல்லாம் என்னுடைய இடம் அப்படின்னு அவர் சொந்தம் உரிமை பாராட்டலை. அவர் இந்த மனநிலையோடு வாழ்ந்தார். அவர் எப்போதுமே கூடாரத்தில் தங்கியிருந்தார், கூடாரத்திலே தங்கியிருந்தார். கூடாரங்களை பெயர்த்து கொண்டே போனார். கூடாரத்தை போட்ட உடனே ஒரு பலிபீடம் கட்டுவார். இந்த கூடாரம் பெயர்த்துட்டு போயிடுவார், பலிபீடத்தை விட்டுட்டு போயிடுவார். இதனால் ஆபிரகாம் போன இடமெல்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியாக போயிடுதுமே. அடுத்த ஆபிரகாம் எங்கே தங்கியிருந்திருப்பார்? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகலாம், தேடிகிட்டே போகலாம். அவங்க எங்கேயாவது பலிபீடம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் ஆபிரகாம் தங்கியிருந்த இடம். குடிசை போட்ட இடத்துல அப்போது கட்டாயம் அங்கே என்ன இருக்கும்? அடையாளங்கள் இருக்கும். ஆபிரகாம் போன இடமெல்லாம் நம்ம அழகாக ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், கருவிகள் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய கூடாரம் சொல்லுகிறது, நான் இந்த உலகத்தில் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன். ஆகவே அவர் கூடாரங்களில் தங்கி இருக்கிறார். அவருடைய பலிபீடம் என்ன சொல்லுகிறது? நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியில் தயாரித்த தேவன் அல்ல, வானத்தை பூமியை உண்டாக்குனவர், அவரை நான் ஆராதிக்கிறேன். அங்கே சிலை இருக்காது, அங்கே வேற எதுவுமே இருக்காதுங்க, அங்கே குடம் இருக்காது, கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அடையாளங்கள் இருக்காது, பூமாலைகள் காஞ்சி கிடக்காது, உன்னைக்கு வெறும் கற்கள் தான் இருக்கிறது, பலி செலுத்தினதுக்கு அடையாளங்கள் தான் இருக்கிறது. நான் ஆராதிக்கும் தேவன் சிலை அல்ல, மனுஷனுடைய கைவேலையால் செய்யப்பட்ட சாமிகள் இல்லை, வானத்தை பூமியை உண்டாக்குனவர். இவர் ஆபிரகாம் தன் பிள்ளைகளோட எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாம் யாக்கோப்போடும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் அவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? கூடாரங்கள்லேயே குடியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 9வது வசனத்தில் 11:9 எபிரேயர், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். காரணம் என்ன? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அவருடைய மனசில் இங்கே வீடு இல்லை, இங்கே சொத்து இல்லை அப்படின்னு ஒரு நாள் அழலை. எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம வாடகை வீடுகளில் இருக்கிறோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பாரு நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், நமக்கு சொந்தமாக இடமே இல்லை, வீடு இல்லை
அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிடுவோம். சொந்த வீடு கட்டினவங்க, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க சொந்தமாக ஒரு வேளை வீட்டை கட்டிடுவாங்க. ரொம்ப இன்னும் கவலையாயிடும். சாப்பிடும்போதெல்லாம் அதே சொல்லி ரொம்ப அழுறது. இந்த பூனை குட்டி போட்டால் நான் 7 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் இன்னும் பாரு இப்படியெல்லாம் நான் வீடு வீடாக திரிகிறேன் அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட பேசுவாங்க. ஆக ரொம்ப கண்ணீரோடு அந்த சாப்பாடு கண்ணீரில் விழும். கண்ணீர் விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சொந்த வீட்டில் இருக்கிறத விடையும் வாடகை வீட்டில் இருக்கிறதா நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு எப்போதுமே தெரியுது. ஏன்னா நினச்சா புது புது வீடு மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் ரொம்ப சிக்கலில் இருக்கிறோம். அதை பராமரிக்கணும், அதை பார்க்கணும், அது கஷ்டம். இது பிடிக்கலையா இன்னொரு வீடு வசதிக்கு தக்கபடியெல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ அப்படி மாற்ற முடியாது, மாட்டிக்கிட்டோம். சொந்த வீடு வேணும்னு கேட்டால் இப்படி தான் வேணும்னு நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட அடம் பிடிக்கலை. ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ரைட், சந்தோஷம். ஆனாலும் இருக்கிறது நல்லது தான். ஆண்டவரும் சொல்கிறார், சொந்த வீடுகளை நீங்கள் வீடுகளை கட்டி சுகமாக குடியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கிறது சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்துட்டா சந்தோஷம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சங்கடப்படாதீங்க. இங்கே எழுதியிருக்குது, இவர் தனக்கு நித்திய அஸ்திபாரங்கள் உள்ள வீட்டை ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்ததுனால, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை பரலோகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சதுனால, அவர் எப்போதுமே நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன்னு அறிக்கையிட்டார் என்று சொல்லுகிறது. அந்த மனநிலை, அந்த மைண்ட் செட், அந்த மனோபாவம் நமக்கு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? இந்த பூமி நமக்கு நிரந்தரமானதல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னோடு கூட சேர்த்துக்குள்ள நான் திரும்பி வருவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொன்னார். நீங்கள் கொடைக்கானல் போயிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஊட்டி போயிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஒருவேளை காஷ்மீர் போயிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு கிடச்சிருக்காது. இல்லை நிறையா நல்ல கோடை வாசஸ்தலங்கள், அற்புதமான நிறைய இடங்கள் இருக்கத்தான் செய்துங்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க, வாய்ப்பு கிடச்சிருக்காது. பரவாயில்ல, இதை எல்லாவற்றையும் விட நேர்த்தியான, மேன்மையான, முற்றிலும் வேறொரு தத்துவத்தில் இயங்கக்கூடிய அற்புதமான இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்று தயார் செய்திருக்கிறார். அங்கே வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அது எவ்வளவு நீங்கள் பார்த்தாலும் ஆச்சரியம் நிரம்புறதாகவே இருக்கும் உங்கள் வாழ்நாளெல்லாம். அவ்வளோ புதுமை நிறைந்த அப்படி அற்புதமான இடங்களை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார், அதை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நீங்கள் ரொம்ப திருப்தியாக இருங்க. என்ன இருக்கிறதோ அது போதும் என்று நீங்கள் திருப்தியாக இருங்கள். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே லாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய கடைகளில் லாபம்னு போட்டு சிலுவை போட்டு அதான் லாபம்னு சொல்லுவாங்க கல்லாப்பெட்டிக்கு மேலே. அது இல்லைங்க லாபம். போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி, கவலை இல்லாமல் நீங்கள் வாழலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஆதாயமானது. நிறைய உங்களுக்கு ஆதாயம். அதில் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக திருப்தியாக இருக்கலாம். எல்லாமே கர்த்தர் காரியத்தை சரியாக நடத்துவார். ஒன்றையும் குறை வைக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமலே அவர் பார்த்துக்கிடுவார். என்ன இருக்குதோ அதில் நீங்கள் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கலாம். அப்போது இந்த அந்நியர்கள், பரதேசிகள், அடுத்து தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? 13வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் எவ்வளவு ஆண்டவரை நேசிச்சிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த வீடு, சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், நகை, இதுக்காக அவங்க அளவே இல்லை. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தும் கூட அவைகளின் மீது தன்னுடைய மனதை வைக்காமல் தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டவர் திரும்பவும் அங்கே அவர்கிட்டே போகிறதிலேயே ஏக்கத்தோடு அலைஞ்சிருக்கார். நம்முடைய ஏக்கம், கிரேவிங்ஸ் இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லை? எதுக்காக ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறோம், ஆசையாக இருக்கிறோம்? கல்லறைக்கு போகிற வரைக்கும் ரொம்ப இந்த பூமியின் மேலே ஆசை வச்சு
சிலருக்கு பணம், சிலருக்கு பொருள், சிலர் சாகிறதே இல்லை, நிறைய பணத்தை கொண்டு வந்து கட்டுக்கட்டாக காமிக்கணும், அப்புறம் எரித்து பாலில் கலக்கி வாயில் ஊற்றி விட்டால் தான் உயிரே போகும், இல்லைன்னா போக உயிர் அப்படியே இன்னும் ஊசலாடிக்கிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் ஆசை நிறைய. ஆனால் இவர்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த மனநிலை நமக்கு எவ்வளோ முக்கியம் இல்லை? நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்று நாளாகமும் 29வது அதிகாரம். இங்கே தாவீது ஜெபம் பண்ணுறாரு ஆண்டவரை நோக்கி. 1 நாளாகமும் 29:15. அதுக்கு முன்னாடியே நிறையா மக்கள் வந்து காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு? எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்டணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறாரு. அப்படி ஏறெடுக்கும்போது நல்ல அற்புதமான ஜெபம். இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 14வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்களை மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 15 முக்கியமான வசனம், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரையும் போல அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. அந்நியரும் பரதேசினா கடந்து போவது, பாசிங் பாய், கடந்து போகிறோம் இந்த உலகத்தில். அப்போது எல்லாமே இந்த உலகம் நிற்கிது, நாம தான் வேகமாக போகிறோம். இங்கே சொல்கிறாரு, எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது. அந்த அர்த்தம் வருது. டிரான்சிட்டரி லைஃப், டெம்பரரி. அவர் லைஃப் இன் த வேர்ல்ட் இஸ் வெரி டெம்பரரி. கொஞ்ச நாள் தற்காலிகமானவர்கள் இந்த பூமியில். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் ரொம்ப குறுகியது. ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனும் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவனுமாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோபு சொல்கிறார். நம்முடைய வாழ்நாள் குறுகினது. நாம் இந்த பூமியில் வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் கல்லறையை பார்த்து நம்ம பயணிக்கிறோம். என்னைக்கு கல்லறையும் நாமும் சந்திப்போங்கிறது யாருக்குமே தெரிகிறதில்லை. மரணம் உறுதியான ஒன்று, நிச்சயம் நடக்கும். ஆனால் எப்போ நடக்குங்கிறது மட்டும் நிச்சயமே கிடையாது. மற்ற எல்லாத்தையும் நிச்சயிக்கலாம். எந்த வண்டி வாங்கினாலும் இது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இருக்கும் எல்லாமே சொல்லலாம். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் கேரண்டியே கொடுக்க முடிகிறதில்ல. இப்போ இருக்கோம், இனி இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட முடியாது. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம். ரொம்ப கொடுமையான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நடக்குது. அதனால் மரணம் நமக்கு எப்போன்னு தெரியாது, வெரி அன்சர்டன். ஆனால் அந்த மரணம் நிச்சயமாக நடக்கும். இந்த உலகத்தில் நாம் இந்த மனநிலை நமக்கு எப்போது வேணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானதல்ல. இது நமக்கு தாய் வீடு கிடையாது. இது தற்காலிகமானது. ரொம்ப குறுகிற நாள் நம்ம இருக்க போகிறோம். இது நம்முடைய நிரந்தரமான இடமே அல்ல. நமக்கு வாடாததும் மாசற்றதும் நிலையானதுமான மகிமையுள்ள வாசஸ்தலத்தை தேவன் மேலே பரலோகத்தில் வைத்திருக்கிறார். பல வேத வசனங்களை நம்ம கவனிக்கும் போது இதுபோல் அநேகம் பேர் அறிக்கையிட்டார்கள் என்பதை நம்ம கவனிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்ன திருப்தி கொடுத்தது? 119வது சங்கீதத்தில் 54வது வசனம். 119 54 பார்க்குறதுக்கு முன்னாடி 14வது வசனத்தை 19வது வசனத்தை கொஞ்சம் பார்ப்போமே. 19 நீதியின் வாசல்களை 119 பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். பூமியிலே நான் பரதேசி, அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் நிலம் ஒன்று கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கலங்க. உம்முடைய வசனத்தின் மேலே எனக்கு பற்றுதலாக இருக்கிறேன், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அந்த வார்த்தைகள் எனக்கு வேண்டும், அதற்கு நான் இயங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
இது 19வது 119 19வது வசனம். நீங்கள் 119 54வது வசனத்தை பாருங்கள். 54 அங்கே நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. இந்த மனுஷன் பாருங்க, எவ்வளோ ஏக்கம் நிறைஞ்சது, எவ்வளோ லயிச்சிருக்கிறார் இல்லை சந்தோஷத்தில். எதை நினச்சி? தேவனுடைய வார்த்தைகளில், தேவனோடு உள்ள வாழ்க்கையில் அவர் ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறார். நான் இந்த பூமியில் பரதேசியாய் தங்கும் வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களை நினச்சி, உங்கள் வார்த்தையை நினச்சி சந்தோஷமாக இருக்கிறேன். உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. சந்தோஷமாக இருக்கிறவங்க தானே சங்கீதம் பாடுவாங்க. வீட்டில் நீங்கள் காலையிலே பற்ற வைக்கிற ஒரு பாட்டு, சில நேரம் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் அது பற்றி பிடிச்சிரும். அந்த காலையில் பாடுற பாட்டு எல்லாரும் பாடுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை பற்ற வச்சிரும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே. தேவன் மேலே இந்த மனுஷனுக்கு இருந்த பற்றுதல்னால அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னம், அவருடைய சன்னிதானம், அவரை மகிமைப்படுத்துவது, அவரை நினைப்பது, இதுவே அவருக்கு பாடலாக மாறியது. அதனால் ஆனந்தமாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த லோத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். லோத்து இந்த மாதிரி இந்த பரதேசிங்கிற எண்ணத்தை மறந்ததுனால வசமாக மாட்டிக்கிட்டார். ஆபிரகாமுக்கு அந்நியன் பரதேசிங்கிற சிந்தனை இருந்துச்சு. அதனால கூடாரங்களில் தங்கியிருந்தார். லோத்துக்கு அந்த சிந்தனை வரல. லோத்துக்கு நல்ல வெல் செட்டில்டு லைஃப்பை யோசித்தார். நல்ல அழகான வாழ்க்கை வாழணும்னு நினச்சார். அதனால் பட்டணத்தையே பார்த்து ஏங்கினார். பட்டணம் சோதோம் கொமோரா, அந்த பட்டணத்தில் உள்ள வாழ்க்கையை ரொம்ப ரசித்தார். அதுக்கு நேராக கூடாரம் போட்டார். காலையில் எழுப்பி கண்ணை ரெண்டையும் இப்படி கசக்கிட்டு பார்த்தா எது தெரியுமா? சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்ன இருக்கு. சோதோமை ரசித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக சோதோமை நோக்கி இவர் கூடாரத்தை நகர்த்திக்கிட்டே போய் அங்கே போய் அற்புதமான ஒரு வீடு வாங்கினார். நல்ல வீடு. பிள்ளைகளுக்கெல்லாம் சும்மா கல்யாணம் அமோகமாக கிராண்டாக நடத்தணும்னு சொல்லி அங்கே வசதியான வீடுகளில் நல்ல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாரு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சாட்சியை இழந்துட்டாரு. ஒரு நாள் இவர் போய் கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டாரு தெரியுமா? மருமகன் வீட்டை, இந்த சம்மந்தி வீட்டை போய் கூப்பிட போகிறாரு. இந்த பட்டணம் அழிய போகுது, தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க, வாங்க நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னபோது, போட பரதேசி பேர் அப்படின்னு கேட்டாங்க. இவனுக்கு பிடிச்ச மாதிரி பைத்தியம் எவனுக்குமே பிடிச்சிருக்காதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டாங்க. ஏன்னா சோகம் பார்த்தீங்களா? நிறையா சம்பாதிச்சார். பொண்ணு வெள்ளி நிறையா சம்பாதிச்சார். ஆடம்பரமான வாழ்க்கை. பிள்ளைகள்லாம் சும்மா இப்போது பயங்கரமாக உடுத்து அவங்க ஜோடிச்சு போயிட்டுருக்காங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? உடுத்த துணியோடு அவர்கள் தரவென்று இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே விடப்பட்டு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. மலைக்கு ஓடிப்போ. கூடாரம்தான், கூடாரத்தில் தங்கு. எல்லாத்தையும் இழந்துட்டார். சேர்த்தது, சம்பாதிச்சது, எல்லாமே கட்டுனது எல்லாம் இழந்துட்டார். கடைசியில் அந்த அம்மா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவங்களும் அங்கே உப்பு தூணாக மாறிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த உப்பு தூணை அங்கே நிற்கிது, நிறைய உப்பு தூண் நிற்கிது. அதில் இந்த அம்மாவுடைய உடம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெறும் உப்பு தூணாக இருக்கு. அது நிறைய இருக்குது, எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. உப்பு தூணாக நிற்கும். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசு சொல்லியிருக்கிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தான். அந்த ஐஸ்வர்யம் நிறைய அவனுக்கு விளைஞ்சது. அவன் ஏற்கனவே நிறைய பண்டசாலைகளில் சேர்த்து வச்சிருக்கிறான், நிறைய வச்சிருக்கிறான். இந்த வருஷம் அவனுக்கு பம்பர் லாட்ரி அடிச்சிருக்குது.
என்ன பண்ணணும்னு தெரிலங்க. ஒரே பெரிய குழப்பம் அவனுக்கு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தா பாருங்க முடிவு. என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன், அதில் எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து வைப்பேன். வச்சுட்டு அவன் ராத்திரி நினச்சது விடிஞ்சு செயல்படுத்தணும். விடிஞ்சு என்ன செய்ய போகிறான் தெரியுமா? நூற்றுக்கணக்கான பேரை வேலைக்கு சேர்க்க போகிறான். முக்கியமான ஒரு 4-5 மேஸ்திரி, நிறைய கொத்தனாரெல்லாம் கூப்பிட்டு விட போகிறாங்க. எப்படி இடித்து எப்படி பெருசாக கட்டணும், நல்ல செயல் திட்டமெல்லாம் மனசில் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். இடித்து பெருசாக கட்டுவேன், எல்லாத்தையும் அதில் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு என் ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சேமித்து வச்சிருக்கிறேன். நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். சொல்லி வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்குது, மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்மாவினிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமாகில் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? விடிஞ்ச போது ஆள் டவுட் இல்லாமல் அவுட்டுங்க. நல்லா இருந்தாரு அதுக்குள்ளையா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. நல்லா இருக்கிறவங்க தான் சாவாங்க, நாசமாக போனவங்களா திரும்ப வந்து சாவாங்க, செத்தவங்களா திருப்பி சாவாங்க. நல்லா இருக்கிறவங்க தான் சாவாங்க. நம்ம எல்லாரும் அப்படி தானே கேட்போம், ஐயோ நல்லா இருந்தார். ஆமாம், நல்லா இருந்தார், நல்லா இருக்கிறவர் தாங்க சாவார். நாம் தற்காலிகமானவர்கள். அவனை ஏன் மதிகேடன்னு சொன்னார் தெரியுமா? நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எவ்வளோ மதிகட்டவன், எவ்வளோ மதிகட்டவன். ஆண்டவர் மதிகேடனே அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவன் செத்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்கில். கார்டியாட்ரிக் அரெஸ்ட், ஆள் காப்பாற்றவே முடியலை. விடிஞ்சா அப்படியே வட்டமல்லாக்க இருக்கிறார். அவர் போட்டிருந்த செருப்பு ஜோடிகள் நிறைய அங்கேயே இருக்குது. அவருடைய கோட்டு சூட்டு எல்லாமே அங்கே இருக்குது. எல்லாம் இருக்குது, இவர் மட்டும் இல்லை. எல்லாம் இருக்கும், நம்ம மட்டும்தான் இருக்க மாட்டோம். எல்லாமே இருக்கும். நான் ஓட்டின பைக் அங்கே இருக்கும், நான் போட்டிருந்த செருப்பெல்லாம் சாகாது, அது அங்கே இருக்கும். எல்லாம் இருக்கும். நான் பயன்படுத்தின பைபிள் இருக்கும், பேனா இருக்கும், கர்ச்சீப் இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் மட்டும் இல்லை. வாழ்க்கை இவ்வளோதாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடிக்கடி உங்களை நினைப்பூட்டி கொள்ளுங்கள். நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன், நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்துக்கு சொந்தமே கிடையாது. இந்த உலகத்துக்கு நீங்களோ நானோ சொந்தம் கிடையாது. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் நல்லா அறிஞ்சிக்கணும். 26வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18 பாருங்க. அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, நமக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்ம இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு. நமக்கு ஒரு எவ்வளோ பெரிய டெலிவரன்ஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அந்தகார இருளிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு தேவன் நம்மை வரவழைத்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் இந்த பூமியின் இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். பூமி, இந்த உலகம், அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கிறார். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, from the dominion of Satan, அதிலிருந்து ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, into the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற நாம இந்த உலகத்தை ஒரு நாள் திரும்ப என்ன செய்யக்கூடாது? ரசிக்கக்கூடாதுங்க. உலகத்தை ரசிக்காதீங்க. உலகம் உங்களை கவர்ச்சியாக இழுக்க விடாதீங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்
ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டாயிருக்கிறது. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆக ரகசியமா உலகத்தை ரசிப்பதை தவிர்க்க வேண்டும். ரசிக்கிறோமா? உலகம்னா என்ன? ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம். கண்ணுக்கு தெரிகிற உலகம் நமக்கு தெரியுது. மரம், செடி, கொடி, மரங்கள், ஆறுகள், நீரோடைகள், குளங்கள், கடல், காற்று, சூரிய வெளிச்சம், சூரியன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய இயற்கை உலகம். இதை ரசிக்காதன்னு சொல்லலை. இதெல்லாம் தேவனை துதிக்கிறதாக பைபிள்ல எழுதியிருக்குது. இதை ரசிங்க. மனித உலகம் இருக்கிறது, நேசிங்க. இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He loved the world. அப்படின்னா இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் இயேசு நேசிச்சாருங்கிறது இல்லை. ஒன்றை நேசிச்சார். காணாம போன ஒன்றை, தொலைஞ்சு போன ஒன்றை, சாத்தானுக்கு வித்து போட்ட ஒன்றை, பாவத்துக்கு அடிமையான ஒன்றை, பாவத்தில் செத்து கிடக்கிற ஒன்றை இயேசு நேசித்தார். தம் ஜீவனை கொடுத்து மீட்கும் பொருளாய் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவர் உலகத்தை நேசித்தார், உலகில் உள்ள மக்களை நேசித்தார். ஆகவே நீங்களும் உலகில் உள்ள மக்களை நேசிங்க. தீண்டாமை கொடியது. பிறவியினால ஒருத்தன் தீண்டாதவன், அப்படி தீண்டத்தகாதவன் அப்படின்னு ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. அதுதான் சில மதம் சொல்லிக்கிட்டு இருக்குது, மதங்கள் சொல்லுகிறது. ஆனால் நாம் அப்படி அல்ல. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். பைபிளில் வந்திருக்குதுங்க இந்த வார்த்தை. நேரம் வரும் அப்போ எடுத்துக்கலாம். தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளை நேசிங்க. ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தை நேசிக்காதீங்க. என்னது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள். இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இது என்னுடைய ஆதர் வேற. இதை உண்டாக்குனதே, இதை தயாரிக்கிறதே சாத்தான். அவனுக்குள்ளதை ரசிக்காதீங்க. நீங்க இன்னைக்கு கேட்கிற செய்தி, பார்க்கிற அநேக காட்சிகள் எல்லாமே இந்த இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தின் இச்சையை தூண்டுற மாதிரி, எண்ணத்தை உடுக்கிறது, எப்படியெல்லாம் நம்மளை அலங்கரிச்சுக்கிறது. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வீட்டை பாரு, அதை பாரு, இதை பாரு, மிக்சியை பாரு, கிரைண்டரை பாரு. இப்போல்லாம் மிஷின் வந்திருக்குது. சும்மா பாத்திரத்தை அங்கே போட்டால் போதும், கழுவி கொடுத்துரும். இன்னும் மிஷின் வந்திருக்குது. துணியை போட்டால் போதும், அதே துவைச்சி, அதே காய வச்சு, அதே தேய்ச்சி, அதே மடக்கி உனக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்துரும். இதையெல்லாம் அங்கே காமிக்கும் போது நம்மளும் வாழ்கிறோம் பாரு, வாழ்க்கை பாரு, இதெல்லாம் வாழ்க்கை. அது எவ்வளவு விலைன்னு கேளு. ஆர்டர் பண்ணு, வாங்கு. இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோமே. ஏதோ ஒன்று நமக்குள்ள ஜீவனத்தின் பெருமையை உப்பி பெருசாக்க வைக்குது, தூண்டி விடுது. கட்டுப்பாடோடு கூட வாழுங்கள். ரசிக்காதீங்க. இன்னைக்கு நம்மளை ரசிக்க வைக்கிறது நிறைய விஷயங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவங்கெல்லாம் இது வச்சிருக்கிறாங்க, அப்போ நானும் வைக்கணும். அவங்க இப்படி கட்டியிருக்காங்க, அதே மாதிரி நான் கட்டணும், நான் உடுக்கணும், நான் மாறணும், நான் செய்யணும். விட்டு விலகுங்க. உங்களை இந்த உலகம் உங்களை என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து தான் நம்மை பிரித்தெடுத்தார். திரும்ப உலகத்தில் தான் வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நேசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான். யாக்கோப்பு 4வது அதிகாரத்தில் இருக்கு. ரசிக்கிறவங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 ரசிக்காதன்னு போட்டிருக்கு. இங்க நேசிக்காதன்னு போட்டிருக்கு யாக்கோப்பு 4.
இப்படி நேசிக்கிறவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பாங்களே. ரோமர் 12:1 எழுதியிருக்குது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்போம். நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்ல, சமாளிப்போம், சரிதான்னு சொல்லுவோம். ஆமாம், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம செய்யவா போகிறோம்? சும்மா தானே அங்கே போய் நிற்கிறோம். இது சாப்பிட்றது தப்பு இல்லை, இது ஹோட்டலில் இருந்தானே வாங்கியிருக்காங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒத்த வேஷம் தரிக்காதே. எத்தனை தடவை நம்ம அதை சமாளிக்கிறோம், நியாயப்படுத்துகிறோம். தேவன் உன் மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நீ ரகசியமாக ரசிக்கிற, பிறகு நேசிக்கிற, பிறகு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற, பிறகு உலகத்தால் கரைபடுவாய். உலகத்தால் கரைபடுவேன். பைபிள் எழுதியிருக்குது, உண்மையான பக்தின்னா என்ன? திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், அதே நேரத்தில் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. 1:27 யாக்கோபு. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. ரசித்தேன், இப்போ நேசிக்கிறேன், இப்போ ஒத்த வேஷம் தரிக்கிறேன், இப்போ கரைப்பட்டுட்டேன். உலகத்தால் கரைபடாத. இந்த கரை எங்கேயும் போகாது. திரும்பவுமா நீ இயேசுராஜாட்ட வந்து உன்னை உறுதியாக நீ அறிக்கையிட்டு உன் காரியங்களை உள்ளபடி சொல்லி மெய் மனஸ்தாபத்தோடு அவருடைய முகத்தை தேடினா தான் இந்த கரை நீங்க முடியும். கரை விடுறோமா? எத்தனை விஷயங்களில் நாம் நியாயப்படுத்திக்கிட்டு போகிறோம், எப்படியெல்லாம் அதை சமாளிக்கிறோம். தேவன் பேரில் நமக்கு அன்பு இருக்குதா? எத்தனை பேர் நமக்கு முந்திய தேவ மனிதர்கள் தங்களை அந்நியரும் பரதேசியும்னு சொல்லி போட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, மூர்த்த நாள் இன்னைக்கு பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாள் மேலே நம்பிக்கை, அதுக்கு போகிறாங்க, அதை இவங்களும் ஆமோதிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு போகலாம். எது முக்கியம், எது முதல் தரம், எதை முதல்வராய் வைப்பது? எல்லாவற்றிலும் இயேசு முதல்வராய் இருக்க வேண்டும். அவர் முதல்வராய் இருக்க வேண்டும். He want to be preeminent in everything. அந்த preeminence, அந்த அவரை நீங்க முதல்வராக வைக்கலைன்னா நீங்க முதலிடம் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. நிறைய பேர் முதலிடம் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகலாம். ஆண்டவர் புரிஞ்சுக்கிடுவார். ஆண்டவர் நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ளவர், மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிச்சுக்கிறார். அவர் முதல்வராக இருக்க விரும்புகிறார். உன் ஒழுங்கீனமெல்லாம் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். உன் மழுப்பலெல்லாம் அவருக்கு நல்லாவே புரியும். நீ ஆண்டவரோட சீராக சிறப்பாக சமாதானமாக ஜீவனம் பண்ண முடியாது. நீ அந்த மெய்யான சந்தோஷம், அந்த மெய்யான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க முடியாது. அவர் ஒன்று நடத்துகிறன்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய வழியில் நடந்தால் தான், அவர் பிரியமாக இருந்தால் தான். உலகத்தை ரசிக்காத, உலகத்தை நேசிக்காத, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, உலகத்தினால கரப்படாத, உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் பாருங்கள். யூ ஷுட் நாட் பி கண்டம்ட் வித் த வேர்ல்ட். இந்த உலகத்தாரோடு கூட சேர்ந்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. நம்ம என்ன செய்யணும்? மேலானவைகளை நாடி தேடுங்கள். கொலோசையரில் எழுதுகிறாரு, 3வது அதிகாரம், கொலோசையர் 3வது அதிகாரத்தில் 1-3 வரை உள்ள வார்த்தைகள், வசனங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மைமேலே வெளிப்படுவீர்கள். கிறிஸ்து யாரு? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து.
மேலானவைகளை நாடி தேடுங்க. பவுல் சொன்னாரு, இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகம் நம்மை கவர்ச்சியாக இழுக்குமா? நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதனுடைய எந்த கவர்ச்சியானாலும், ஆசாபாசங்களானாலும், சிற்றின்பங்களானாலும் என்னை கவர்ச்சியாக இழுக்க முடியாது. காரணம், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். செத்துக்கிட்டே இருக்கணும், செத்துக்கிட்டே இருக்கணும், உலகத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னுடைய சுயத்தை சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். மார்டிஃபை, குருசிஃபை செல்ஃப். நம்முடைய சுயத்தை சிலுவையில் அறையணும். வேதம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் நம்மை மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. இந்த உலகத்தில் நாம் அந்நியரும் பரதேசிகளும் தான். ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்து மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. இயேசு, அவரையே நம்ம நினைவில் கொள்வோம். நம்முடைய முற்பிதாக்களை போல, முன்னோர்களைப் போல நாமும் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளும் என்பதை அறிக்கையிடுவோம். பிலிப்பியர் 3ஆவது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, 3:20-21 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆக இயேசு கிறிஸ்து, அவரோடு கூட நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது. பூமியில் பறி கொடுத்துறாதீங்க உங்கள் மனசை. இது இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லி பூமிக்குரிய சிந்தையோடு வாழாதீர்கள். பூமிக்குரிய சிந்தையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தில் அதை கேளுங்க. ஆண்டவரே, என் ஆத்மா இந்த மண்ணோட ரொம்ப ஒற்றி உரசுது, உறவாடுது, எனக்கு விடுதலை தாங்க. ஒரு மனுஷன் போய் கேட்டாங்க. 17வது சங்கீதத்தை பாருங்கள். தாவீது ஒரு நாள் ஜெபம் பண்ணுறாரு. அவருடைய ஜெபத்தில், ஆண்டவரே கைகால் சுகம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணலங்க. 14வது வசனத்தை பாருங்கள், அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னு. மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். எத்தனை பேர் இம்மைக்காக தேவனை தேடுறவங்க? இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவன் மீது விசுவாசமுடையவர்களாக இருந்தால் எல்லாரை விட நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்படத்தக்கதாக இருக்கும். இம்மைக்காக கைகால் சுகம், சொத்து, பணம், வேலை, வசதி, வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, இம்மைக்காக தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோமா? இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இந்த உலக மக்களின் கைக்கு என்ன தப்புவீங்க ஆண்டவரே? இந்த உலக மக்கள் பாருங்க, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். நிறைய கொடுக்குறாரா? அப்படி அதான் ஆசீர்வாதம்னு சொல்லிட முடியாது. நிறைய வச்சுருக்காங்க மக்கள். ஜெபம் பண்ணுறவங்க இல்லை, ஜெபமே இல்லாதவங்க, கர்த்தரை தெரியாதவங்க நிறைய பெரிய பணக்காரங்களாக உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அவங்களுடைய திரவியமெல்லாம் எங்கே உள்ளது? ஆண்டோருக்குள்ளது. எல்லாத்துக்கும் அவர் தாங்க சொந்தக்காரரு. அவர்கிட்ட அவர் தான் கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருந்தால் வாங்குகிறோம், அவருக்கே திருப்பி கொடுக்குறோம். அவருக்குள்ளது தான் எல்லாம். பூமியும் அது நிறைவும்
உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. வெள்ளியும் அவருக்குள்ளது, பொன்னும் அவருக்குள்ளது, வைடூரியமும் அவருக்குள்ளது, வைரமும் அவருக்குள்ளது, எல்லாம் அவருக்குள்ளது. உம்முடைய திரவியத்தினால் அவருடைய வயிற்றை நிரப்புகிறீர், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். ஆனால் அவங்க புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இதுதான் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற மக்களுடைய நோக்கம். வீட்டை கட்டணும், சொத்து வாங்கணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும், பிள்ளைகளுக்கு நிறையா சேர்த்து வைக்கணும், ஜாம்னு வாழணும், புகழோட பேரோட. அதுதான் அவங்களுடைய. ஐயோ, இவங்க கையிலிருந்து என்னை தப்புவியும். தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அவ்வளோதான் அவங்களுக்கு நோக்கமே. நானோ ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொருளாசையிலிருந்து, உலக மனிதனுடைய கையிலிருந்து என்னை தப்புவிங்க. ஜெபம் பண்ணுறார். உங்கள் ஜெபம் அப்படி. நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? இந்த சிந்தனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, உலக சிந்தனையிலிருந்து. நான் இந்த உலகத்தில் அந்நியனும் பரதேசிங்கிறத, நான் சும்மா கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறேன் அவங்க பக்கத்தில், நான் கடந்து போகிறவன். என் வாழ்நாள் குறுகினது, நிலையற்ற ஒரு வாழ்க்கை, நிழல் போன்ற வாழ்க்கை. மேலானதை தேட எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தான் எனக்கு வேணும். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது ஒரு நாளைக்கு கண்ணை மூடி அங்கே நான் விழிப்பேன், அடுத்த நொடி அங்கே விழிப்பேன். உமது சாயலால் திருப்தியாவேன். என்ன ஏக்கம், என்ன ஆசை? உலகத்தை ரகசியமாக ரசிக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது எவ்வளோ பெரிய பயங்கரம். உலகத்தினால கரைபட்டு போகிறது அதை விட கொடுமை. உலகத்தோட ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருக்கு. நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். இந்த உலகம் எனக்குரியதல்ல. இந்த உலகத்தின் அசுத்தங்களில் நான் சிக்கிவிடக்கூடாது. எல்லாரையும் போல வாழ்வதற்கல்ல, தேவனுக்காக உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார். உலகத்தோட ஒத்து போகிறதுக்கு ஒத்து போய் நம்ம சாட்சியாக வாழ முடியாது. ஊரோட ஒத்து போனவங்க யாராவது சாட்சியாக இருந்திருக்காங்களா? சொல்லுங்கள். ஊரோட ஒத்து போனவங்க நிறைய பேர் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வயிறு தேவன், அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய ரட்சையே, அவங்களுடைய பேரு பிரசவம், அதுதான் அவங்களுடைய வெக்கக்கேடு. வெக்கக்கேடான வாழ்க்கைக்கு திரும்பி போட்டாங்க. பவுல் ரொம்ப துக்கப்படுறாரு. அதனால் இப்படி நிறைய பேர் உலகத்தை பார்த்து போட்டாங்க. தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஜாக்கிரதையா இருங்க. முந்தினோர் அநேகர் பிந்துவார்கள். நம்ம முன்னாடி வந்தோம், நான்லாம் எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. உன்னை பின்னாடி வர்றவங்க முந்திடுவாங்க. அதனால நீ எப்போதும் முந்திக்கோ. முந்தினோர் அநேகர் பிந்துவார்கள், பிந்தினோர் அநேகர் முந்துவார்கள். அதனால் உனக்குரியதை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி உன் கிரீடத்தை காத்துக்கோ, உனக்குள்ளதை காத்துக்கோ, இன்னொருவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையார். அலட்சியமாக இருக்காத. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுக்கு சொந்தக்கார. அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். உலகத்தை கரப்படாமல், உலகத்தை வெறுத்து தேவனை நேசிக்க கற்றுக்கொள்வோம்.